அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல்டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மதுரை கடச்சனேந்தல், அதாவது மதுரை கடச்சனேந்தல்ல இருந்து ஒத்தக்கடை போறதுக்கு ஒரு ரோடு இருக்கு. அந்த கடச்சனேந்தல் ஜங்ஷன்ல இருந்து ஒத்தக்கடை போற ரோட்ல ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ல தொலைவிலேயே மெயின் ரோட்ல இருந்து ஒரு 300 மீட்டர்ல ஒரு கிழக்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்த தலைவாசலோடைய கட்டியமைக்கப்பட்டிருக்க ஒரு அழகிய வீட்டை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட பார்க்கிங் ஏரியா ஸ்பேஸ் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கிங் ஏரியாவில் உள்ள ஸ்பேஸ் பாருங்க. அது போக தளத்தில் நல்ல கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கிங்ல. இங்கே வெண்டிலேஷனுக்கும் நல்ல வெளிச்சத்துக்கு இங்கே கட்டுமானம் கட்டியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா முன்னாடி கிரானைட்ல ஒரு 3 படி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கேட் எம்எஸ்ல கொடுத்துருக்காங்க. மல்டி கலர்ல வால்ல பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா முகப்புல டைல்ஸ் ஒட்டி காமிச்சிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான தலைவாசல் கதவு பாலிஷ் பண்ணி நல்லா நீட்டா இருக்கு டீக்குட்ல. அது போக இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா 4க்கு 2 வெட்டிபி டைல்ஸ் நல்லா டிசைனாவே எடுத்திருக்காங்க. தளத்தில் அருமையாக கொடுத்துருக்காங்க பாருங்க. 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸு நல்ல ஒரு கிளாஸி லுக்கில் சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. இந்த வீடு தரைத்தள மற்றும் மேல்தளத்தோட கட்டியமைக்கப்பட்டிருக்கு. வீட்டில் காலில் இருந்தே மேலே மாடிக்கு போகிறதுக்கு படி கொடுத்துருக்காங்க. அதுபோக இங்கே ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க பாருங்க. சீலிங்கில் பால் சீலிங் ஒர்க்கு மல்டி கலர் பெயிண்டோட, அதுபோக அங்கங்கே ஸ்பாட் லைட் கொடுத்து டெக்கரேட்டிவ் லைட்லாம் கொடுத்து அருமையாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த மல்டிமீடியா டிவி யூனிட் தான் பார்க்குறோம். இங்கே கிழக்கு பார்த்து ஒரு பூஜை கப்போர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோடய இணைக்கப்பட்டிருக்கு இந்த மல்டிமீடியா டிவி யூனிட்டும். இந்த வீடு ஒரு கிழக்கு பார்த்த மனையில் கிழக்கு பார்த்த தலைவாசலோடைய கட்டி அமைச்சிருக்காங்க. தரைத்தளத்தில் ஒரு பெட்ரூமும் மேல் தளத்தில் ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. அதுபோக இங்கே ஒரு காமனான டாய்லெட் ஒன்றும் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த காமன் டாய்லெட் தான் பார்க்குறோம். இது ஒரு இந்தியன் டைப்ல இந்த டாய்லெட் அமைஞ்சிருக்கு. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாவே கட்டி அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே தரைத்தளத்தில் ஒரு பெட்ரூம் இருக்கு இல்லையா, அந்த பெட்ரூமை தான் பார்க்குறோம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. தளத்தில் ஃபுல்லாகவே நல்லா 2க்கு 2 டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பெட்ரூம்லையும் வெண்டிலேஷனுக்கு நல்ல பெரிய ஜன்னல் வசதி இருக்கு. மேலே சீலிங்கில் பிஓபியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் வித் கோல்டன் பெயிண்டோடய அமைஞ்சிருக்கு. அதுபோக இங்கேயும் லாஃப்ட் எல்லாமே அருமையாக கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுபோக நல்ல ஒரு பெரிய டெய்லான வார்ட்ரோப் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் எல்லாம் கப்போர்டு பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு டெய்லான வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. ஓரளவு ஸ்பேஷியஸாகவே இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. அதுபோக பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோடைய இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் டாய்லெட் பாத்ரூம் தான் பார்க்குறோம். 2வது டாய்லெட் பாத்ரூமும் தளத்தில் நல்ல கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைப்பில் இந்த டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. சுற்றி வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ்லாம் நீட்டாக மாட்டியிருக்காங்க. வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதியும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க பெட்ரூமை பார்த்து முடிச்சுட்டோம். ஹாலையும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம மீண்டும் இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு தான் வர்றோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க மாடுலர் கிச்சன் ஏரியா தான் பார்க்க போகிறோம். ஓரளவு நல்லா ஸ்பேஷியஸாகவே இந்த கிச்சனும் அமைஞ்சிருக்கு. தளத்தில் நல்ல வெர்டிபி டைல்ஸு நல்லா கிளாஸி லுக்கில் சூப்பராகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் செட்டப்பு அருமையாக உட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே லாஃப்ட்லையும் கப்போர்டு பண்ணியிருக்காங்க. அதுபோக இங்கே ஒரு டெய்லான வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க பாருங்க. கிச்சன் வார்ட்ரோப்பு ஓரளவு நல்லா ஸ்பேஷியஸாகவே அமைஞ்சிருக்கு. கிரானைட்ல எல் டைப்ல மேடை கொடுத்துருக்காங்க பாருங்க. வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி கொடுத்துட்டாங்க. எஸ்எஸ்ல வாஷ் பேஷன் அமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. தளத்துல நல்ல வெட்டிபி டைல்ஸ் கிளாஸி லுக்ல இங்க ஒரு தனி டிசைனே எடுத்திருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல பிஓபியில் ஆர்ச் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு திரும்ப வந்துட்டோம். இப்போ இந்த ஹாலில் இருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மாடிக்கு போக படி கொடுத்துருக்காங்க பாருங்க. படி ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே கிரானைட்ல கொடுத்துருக்காங்க. அது போக ஹேண்ட் ரயில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல ஃபேப்ரிகேட் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
ஹேண்ட்ரெயில் முழுவதுமே எஸ்எஸ்ல தான் அருமையாக அமைஞ்சிருக்கு. இந்த வீடு தரைத்தளம் மற்றும் மேல்தளத்தோடு இருக்கு. இப்போ மேல்தளத்தில் இருக்க பெட்ரூமை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ மேல்தளத்தில் அமைஞ்சிருக்க பெட்ரூமை பார்த்துருவோம். என்ட்ரன்ஸில் இங்கே ஒரு டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தளத்தில் நல்லா வெர்டிபி டைல்ஸு கிளாஸி லுக்கில் அமைஞ்சிருக்கு. இங்கே வாஷிங் மிஷின் யூசேஜுக்கு குழா வசதி கொடுத்துருக்காங்க. நம்ம வாஷிங் மிஷின் பயன்பட இங்கே ஏதுவாக இருக்குது. அடுத்ததாக இப்போ நம்ம இந்த பெட்ரூமை பார்த்துருவோம். தளத்தில் ஃபுல்லாக 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸு நல்லா கிளாஸி லுக்கில் நல்லா ஸ்பேஷியஸான பெட்ரூமாக தான் இதுவும் அமைஞ்சிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி கொடுத்துட்டாங்க. அதுபோக இந்த பெட்ரூமும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட தான் அமைஞ்சிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. ஃபுல்லாக லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா க்ரீன் அண்ட் ஒயிட்டில் இந்த கப்போர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு டைலான வார்ட்ரோப் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டைலான வார்ட்ரோப் இருக்கு. ஜன்னல் வசதி கொடுத்துட்டாங்க. தளத்தில் 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் எல்லாம் கப்போர்டு பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோடைய இந்த பெட்ரூமும் அமைஞ்சிருக்கு. தளத்தில் ஃபுல்லாக பாத்ரூமில் கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால் முழுதும் டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. இது ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப்பில் இந்த டாய்லெட் அமைஞ்சிருக்கு. அது போக வெண்டிலேஷனுக்கு வித் லூவர் கிளாஸோடைய ஜன்னல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கிழக்கு பார்த்த மனையில் கிழக்கு பார்த்த தலைவாசலோட ஒரு 25 அடி ரோடு உட்பட 2.5 சென்ட் இடத்துல கிட்டத்தட்ட பில்டிங் பார்த்தீங்கன்னா கட்டுமானம் 1080 சதுரடி பில்டிங் கட்டுமானத்தில் கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டாக இங்கே ஒரு டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது டெரஸ் மொட்டை மாடி பகுதிக்கு போகிறோம். 1080 சதுரடியில் பில்டிங் கட்டுமானம் கட்டியிருக்காங்க. மேலே தட்டோடு போயிச்சிருக்காங்க. நல்ல நீர்வளம் மிக்க பகுதி. போர் பார்த்தீங்கன்னா 300 அடி போட்டிருக்காங்க. முன்பக்க பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம் இருக்குது தரைத்தளம் மற்றும் மேல் தளத்தில். மாடுலர் கிச்சன் செட்டப் இருக்குது. சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு. பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. கப்போர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. லே அவுட்டுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. பில்டிங்க்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. இவை அனைத்தையும் உள்ளடக்கின இந்த வீட்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஓனரு 53 லட்சம் சொல்கிறாங்க. விலை பேசிக்கலாம். இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. அதுபோக மதுரையில் வீடோ இடமோ உங்கள் சொத்து எதுவும் கொடுக்கணுன்னா எங்களை அணுகுங்க. நாங்கள் கமிஷன் அடிப்படையில் நல்ல முறையில் விற்று தருவோம். மேலும் இந்த வீட்டை நீங்கள் பார்வையிடணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து நேரில் வந்து பாருங்கள். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நல்ல முறையில் பேசி வாங்கி கொடுப்போம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திப்போம் நண்பர்களே. தேங்க்யூ. பாய்.